வேலூர் 7 பொறியியல் கல்லூரி மாணவர்கள் கஞ்சா வைத்திருந்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டுள்ளனர். வேலூர் பிரம்மபுரம் பகுதியில் காட்பாடிக்கு அருகில் உள்ள ஒரு தனியார் மாணவர் விடுதியில் ஜனவரி 20, 2026 அன்று நடத்தப்பட்ட சோதனையில் இந்த கைதுகள் நிகழ்ந்துள்ளன. இந்த சம்பவம் போதைப்பொருள் தொடர்பான நடவடிக்கைகளில் இளைஞர்களின் ஈடுபாடு குறித்து கவலையை எழுப்புகிறது. குறிப்பாக கல்வி நிறுவனங்களைச் சுற்றியுள்ள பகுதிகளில் இத்தகைய சம்பவங்கள் அதிகரிப்பது சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த கைதுகள் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் அவசியத்தை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துகின்றன. பிரம்மபுரம் போலீசார் நம்பகமான தகவலின் அடிப்படையில் ஒரு தனியார் மாணவர் விடுதியில் திடீர் சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் போது 490 கிராம் கஞ்சா, 53 டபெண்டால் மாத்திரைகள், 250 கிராம் கஞ்சா எண்ணெய் மற்றும் 6 எடை இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பு கணிசமானது. கைது செய்யப்பட்ட மாணவர்கள் 19 முதல் 22 வயதுக்குட்பட்ட பொறியியல் கல்லூரி மாணவர்கள் ஆவர். அவர்கள் போதைப் பொருட்களை மும்பையில் இருந்து கூரியர் மூலம் பெற்றதாக ஒப்புக்கொண்டனர். இது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட விநியோக சங்கிலியின் இருப்பை சுட்டிக்காட்டுகிறது. 15க்கும் மேற்பட்ட மாணவர்கள் விசாரிக்கப்பட்ட நிலையில் 7 பேர் NPPS சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். மற்றவர்கள் எச்சரிக்கைக்குப் பிறகு விடுவிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் மாணவர் சமூகத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டின் ஆழமான வேர்களை வெளிப்படுத்துகிறது. வேலூர் போலீசார் இந்த நடவடிக்கை பிரம்மபுரம் காவல் நிலையத்தால் மேற்கொள்ளப்பட்டதாக உறுதிப்படுத்தினர். போதைப்பொருள் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்தும் அவர்களின் தீவிர முயற்சிகளின் நேரடி விளைவாக இந்த கைதுகள் நிகழ்ந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மாணவர்கள் தங்கள் ஈடுபாட்டை ஒப்புக்கொண்டதாகவும் வட இந்திய மாநிலங்களைச் சேர்ந்த பீலரிடமிருந்து போதைப் பொருட்களை வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. இது மாநிலங்களுக்கு இடையேயான போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது. கைது செய்யப்பட்ட மாணவர்களுக்கு முந்தைய குற்றப்பதிவுகள் இல்லை என்று தற்போது எந்த தகவலும் இல்லை. ஒரு முறையான வழக்கு பதிவு செய்யப்பட்டு போதைப்பொருள் வலையமைப்பின் முழு அளவையும் கண்டறிய மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணை மும்பையில் இருந்து போதைப் பொருட்களை கூரியர் மூலம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளையும் ஆராயும். கைது செய்யப்பட்ட 7 பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 1985ஆம் ஆண்டு போதைப்பொருள் மற்றும் மனோவியல் பொருட்கள் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இந்த சட்டம் இந்தியாவில் மிகவும் கடுமையான போதைப்பொருள் எதிர்ப்பு சட்டங்களில் ஒன்றாகும். பறிமுதல் செய்யப்பட்ட 490 கிராம் கஞ்சா ஒரு குறிப்பிடத்தக்க அளவாக கருதப்படுவதால் மாணவர்கள் கடுமையான சட்ட விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும். இந்த சட்டத்தின் கீழ் சிறிய அளவை விட அதிகமான கஞ்சா வைத்திருப்பது 10 ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனை மற்றும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படலாம். வணிக ரீதியான அளவு வைத்திருந்தால் 10 முதல் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் 1 முதல் 2 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம். இத்தகைய வழக்குகளில் பிணை எளிதில் வழங்கப்படுவதில்லை. இந்த சம்பவம் போதைப் பொருள் ஈடுபாட்டின் கடுமையான சட்ட விளைவுகள் குறித்து மாணவர்களுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையாகும். இது அவர்களின் கல்வி மற்றும் எதிர்கால வாழ்க்கையை கடுமையாக பாதிக்கும். முடிவாக, இந்த சம்பவம் போதைப்பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் அதன் இளைஞர்கள் மீதான நீண்டகால விளைவுகள் குறித்து ஒரு கடுமையான நினைவூட்டலாக செயல்படுகிறது. வேலூர் அதிகாரிகள் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கான தங்கள் முயற்சிகளை தொடர உறுதிபூண்டுள்ளனர். அனைத்து மாணவர்களும் சமூக உறுப்பினர்களும் விழிப்புடன் இருக்குமாறும், சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகளை புகாரளிக்குமாறும், போதைப்பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்குவதில் தீவிரமாக பங்கேற்குமாறும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வளர்ந்து வரும் கதை குறித்து மேலும் புதுப்பிப்புகள் விசாரணை முன்னேறும்போது வழங்கப்படும். போதைப்பொருள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவது அனைவரின் கூட்டுப் பொறுப்பாகும்.